பேசலையே. என்னம்மா இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவ பேசினாலும் பேசலனாலும் கண்டிப்பா காலேஜ் விட்டு நிப்பாட்டிருப்பாங்க அவளை. நீங்க நித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, மொத்தம் அந்த சுபாஷ் நம்மள பழி வாங்குறான். இதுக்குதாம்மா அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். டேய், ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க, நீ வேற இப்படி பேசுற. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு கேட்க வேணாமா? டேய், அவனுங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. போராடி மறுபடியும் காலேஜில் சேர்ந்தாலும் சூர்யாவோட லைஃபை ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. என்னப்பா பேசுறீங்க? அப்போ 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போயிடுமா? இருங்கம்மா, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். டேய், இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு லாயரை பார்த்து லீகலாக மூவ் பண்ணுறது தான் கரெக்ட். ஐயோ வேண்டாப்பா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம். காலேஜ்ல இவளுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? என்கிட்டயே இவளுக்கு பாடம் நடத்தினவங்கள சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு படிப்ப ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வீணாக்கிடாதீங்கப்பா. நானே அந்த சுபாஷ் தம்பி காலில் கையிலையாவது விழுந்து அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். சரிம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை பேசி தீர்க்க பார்ப்போம். இல்லைன்னா சித்தப்பா கிட்ட சொல்லி வேற ஏதாவது காலேஜில் சேர்க்க முடியுமான்னு கேட்குறேன். ஏ சூர்யா, முதல்ல கண்ணத்தோட இப்போ என்ன ஆச்சு? உன் மேலாம் எந்த தப்பும் இல்லை. எந்த காரணத்துக்காகவும் உன் படிப்பு ஸ்பாயில் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? சரி வாடா போலாம். அடாதம்மா, அதான் அவன் சொல்றான்ல. குடு, நாளைக்கு காலைல வேலையா டாக்டர் கூட்டு போய் சுபாஷ் கிட்ட பேசி பார்ப்போம். உனக்கே தெரியும்ல, டாக்டர் சொன்னா அவங்க தட்ட மாட்டாங்கன்னு. நீ கண்ணை தொடச்சுக்கோ போ. நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னங்க, என்ன உங்க அம்மாக்கு ஏங்க இந்த வேலை? என்னாச்சு? அவங்க எதுக்கு சுந்தரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு உனக்கு யார சொன்னா? ஆமா, இது பெரிய பரம ரகசியம் பாருங்க, யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு. மாங்காட்டுக்கு சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு அவளை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்படிலாம் இருக்காது, அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. உங்க அம்மா மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இப்பதான் வண்டி எங்க இருக்குன்னு டிரைவர்ட்ட கேட்டேன், அவன் சொல்லிட்டான். வந்துட்டாங்க, எங்க போயிட்டு வராங்க நீங்களே கேளுங்க. என்னடி புருஷனுக்கு சொல்லி கொடுத்து கேள்வி கேட்க சொல்றியா? நீ போன் போட்டு டிரைவர்ட்ட விசாரிச்சத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப என்ன, நான் பண்ணக்கூடாத குத்தத்தை பண்ணிட்டு தான் அவனை தூண்டி விட்டுட்டு இருக்கேன். நமக்கு தான் ஆகாதுன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறத்துக்கு அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நல்ல தடகாத்திரமா இருக்கிற என்னையே அடிச்சவ வயசானவங்களை தள்ளி விட்டா நீங்க தாங்குவீங்களா? அது சரி, உங்களை ஏன் தள்ளி விட போறா? மாமியாரும் மருமகளும் கூடி கும்மாளம் போடத்தானே போனீங்க. எப்படி இருந்துச்சு அந்த வேலைக்காரி அரண்மனை? ஏய், சும்மா நிறுத்தடி. நான் என்ன மூத்த மரும ஆக்கி போடுவா திங்கலாம்னா போனேன். என் பேத்தியை பார்க்க போனேன்டி. இதுக்கு நீங்க உங்க மருமகளை தான் பார்க்க போனீங்கன்னு சொல்லியிருந்தாலே என் மனசு ஆறி இருக்கும். அந்த அடங்காப்படாரிய போய் உங்களை யார் பார்க்க சொன்னது? என்னடா பேசுறா இவா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கோவம் மட்டும் பொத்துட்டு வந்தா பத்தாது. குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இத்தனை வருஷமா கட்டு செட்டா குடும்பம் நடத்துறவன் நான். எனக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். கோவப்பட்டா எல்லாம் ஆயிடுச்சா? நல்லதோ கெட்டதோ கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு விழுந்துடுச்சு. இது என்ன சின்ன பிள்ளைங்க சொப்பு வச்சு விளையாடுற விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? இது வாழ்க்கை. அது நல்லபடியா நடக்கணும்னா நாம தான் முன்ன நின்னு வழிகாட்டணும். அவ எனக்கு மகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், வழியை காட்டு வரப்பு காட்டுன்னு இருக்கீங்க. நீ சொல்லிட்டா அவன் மக இல்லைன்னு ஆயிடுமா? வேற யார் சொல்லணும்? எப்ப அந்த பரதேசி வீட்டுல போய் உட்கார்ந்தாளோ அப்பவே அவளுக்கும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏய், சுந்தரி மேல தப்பு இருக்குங்கிறதுக்காக நம்ம பிள்ளை எப்படி இப்படி கோவிச்சுக்க முடியும்? இப்பவாவது உங்க மருமக மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே ஆச்சரியம் தான்.
தப்ப யார் செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவேன். இப்ப கூட அவளை நான் சும்மா விட்டுட்டு வரல. எப்படிடி இப்படி பண்ணலாம்னு அவளை வாங்கன்னு வாங்கிட்டு தாண்டி இப்படி வந்திருக்கேன். எல்லாம் பேசினா நான் சமாதானம் ஆயிடுவேனாக்கும். நான் சாகர வரைக்கும் அந்த வேலைக்காரி மேல இருக்கிற கோவம் எனக்கு போகவே போகாது. நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்டி இப்படி காது அடைக்கிற மாதிரி சத்தம் போடுற? உன் பொண்ணு இப்ப அவ வீட்டுல இல்ல. எப்பா அவ புருஷன் வீட்டுக்கே போயிட்டாப்பா. நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். சுந்தரி வீட்டுக்கு நித்யாவை பார்க்க போய் சுந்தரியை திட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு சம்மந்தி வந்து நிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப தன்மையான மனுஷனா தான் இருக்காரு. அப்புறம் என்ன, குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டா சந்தோஷம் தானே. அதான் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இதுல என்ன பெரிய சந்தோஷம்? பிச்சைக்காரி வீட்டுல இருந்து அண்ணாடங்காச்சி வீட்டுக்கு போயிருக்கா. ஏய், முதல்ல புகுந்த வீட்டுக்கு போன பிள்ளைய இப்படித்தான் சொல்லுவியா? அவ அந்த வீட்டுக்கு போனது பதிலா சுடுகாட்டுக்கே போயிருக்கலாம். வாய கழுவடி. பெத்த பிள்ளைய பேசுற பேச்சா இது? எப்ப அவ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாங்க தான் முக்கியம் வராளோ அப்பதான் அவ என் பொண்ணு. அந்த பண்ணி கூட்டம் தான் முக்கியம் நினைச்சான்னா அவ அந்த சாக்கடையிலே கடந்து சாகணும். வாய மூடுடி. நீ என்னமோ பெரிய மைசூர் மகாராஜா பரம்பரையில இருந்து வந்தவ மாதிரி பேசுற. மா விடுங்கம்மா. இவ இப்படிதான் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு விடுங்க. அம்மா, எனக்கு நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. நடந்தது நடந்து போச்சு. அதே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பழசெல்லாம் மறந்துட்டு இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். இப்பதான்ப்பா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உன் பொண்டாட்டி மனசு மாறாளோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால என் பேத்தியை பார்க்காம இருக்க முடியாதப்பா. என் பேத்தி மாத்து துணி கூட இல்லாம இருக்காப்பா. முதல்ல அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வழியை பார்க்கணும். வெளியே போயிட்டு வந்தது என்னமோ படபடன்னு இருக்கு. உன் பொண்டாட்டிட்டு சொல்லி நித்யா துணியெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு வந்து அப்புறமா துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன உங்க அம்மா சொன்ன மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணுமா, இல்ல கூடவே கட்டில் மெத்தையெல்லாம் அனுப்பி வைக்கணுமா? என்ன பாக்குறீங்க? இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? மாப்பிள்ளை சார மேலதாளத்தோட கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு 42 வகை பலகாரத்தோட விருந்து வைக்கலாமா? இதையும் என் கையால தான் செய்யணும்னு உங்க அம்மா சொல்லுவாங்களே. முதல்ல அம்மா சொன்ன மாதிரி துணிகளை மட்டும் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போ காலம் பூராவும் அந்த அசிங்க பிடிச்சவங்க கூடயே என் பொண்ணு வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு அவன் கூட வாழக்கூடாது. எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். அந்த வேலைக்காரி போட்ட பிச்சையில தான் என் பொண்ணு வாழ்ந்தான்னு இருக்க கூடாது. அதுக்கு அவ வாழ வெட்டி அவ இருந்துட்டு போட்டும். நீ சொல்ற மாதிரிலாம் என் பொண்ணை நான் விட்டுற மாட்டேன். நம்ம சொந்தத்திலே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளை மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். அப்புறம் எதுக்கு இந்த துணி மூட்டை பார்சல் எல்லாம்? ஏய், எதையும் யோசிக்காம டாட் போட்னு குதிக்காத. இப்போதைக்கு நாம என்ன சொன்னாலும் நித்யா நம்மள நம்ப மாட்டா. அம்மா அடிக்கடி அங்க போயிட்டு வந்தாங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம் நித்யா புரிஞ்சுக்குவா. அவ மேல நமக்கு கோவம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளை நம்ப வைக்கணும். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணி தொலைங்க. அம்மா, அம்மா, அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. இல்லப்பா, பொண்ணு இப்படி பண்ணிட்டு போனா எல்லா தாய்க்கும் கோவம் வரத்தான் செய்யும். அதுக்காக கோவத்தை மட்டுமே காட்டணுமா? பாசத்தையும் காட்டணும்ப்பா. விடுங்கம்மா, நான் அவளை பேசி சரி பண்ணிக்கிறேன். நீங்க நித்யாவை பாக்குறதுக்கு போங்க வாங்க. உங்களை யார் என்ன சொல்ல போறா? துணி மட்டும் இல்லம்மா, அவளுக்கு என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க, நான் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தர. பொண்ண மாதிரியே உன் பொண்டாட்டியும் சீக்கிரம் மனசு மாறணும். சம்மந்தி வீட்டோட நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும். கண்டிப்பா நடக்குமா. சரி சோமு, நான் கிளம்புறேன். என்ன ரஞ்சினி, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிடாம போனா எப்படி? வாங்க. இல்ல பரவாயில்ல, சொன்னா கேளுங்க, வாங்க. வாங்க, உட்காருங்க.
உட்காருங்க. வாமா, வா வா வா. மா, நீ வந்த உடனேதாம்மா வீடே லைட்டு போட்ட மாதிரி ஆயிடுதுமா. மா, நீ இப்படி சொல்றமா? ரஞ்சினி என்னடானா வாசலோடயே போறேங்கிறாங்க. என்னம்மா நீ எங்களை எல்லாம் வேற மனுஷங்களா நினைக்கிறியா? ஐயோ ஆன்ட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சித்ரா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுமா. ஹலோ. சொல்லு ரம்யா. ஆமாமா. இல்ல, வேலை முடிஞ்சிருச்சு. நேரா ஹாஸ்டல் தாண்டி வந்துட்டு இருக்கேன். சரி வச்சிடு. ஹாய், இந்த மொபைல் சூப்பரா இருக்கு, காட்டுங்க பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ சித்ரா. தேங்க்ஸ்ங்க. சித்ரா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. போனை திருப்பி கொடுத்துரு. அம்மா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரமா? விளையாட்டு புள்ள. ரஞ்சினி, இப்படி ஹாஸ்டல்லே இருந்தா என்னம்மா அர்த்தம்? நான் சொல்றேனேன்னு கோச்சுக்க மாட்டேம்மா. ஐயோ என்ன ஆன்ட்டி நீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லம்மா, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தானம்மா உனக்கு நல்லது. உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு கல்யாணம் ஆயிடக்கூடாதுன்னு உங்க அக்காவும் மாமாவும் நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி நீயும் ஒரு மனுஷியா, குடும்ப தலைவியா வாழ்ந்து காட்டணுமா? கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சதுனால தான் நீ அவங்க கிட்ட சண்டை போட்டு ஹாஸ்டல்ல தங்கியிருக்க. நீ இப்படி வெளியில தங்கி இருக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம் மேமா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கலைனாலும் நான் அவங்களை விட்டு வெளியே வந்திருப்பேன். நீ என்ன வேணா சொல்லுமா, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. சத்தியமா சொல்றமா, உன் நிலைமையை நினைச்சு ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் பண்ணி வைன்னு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. உனக்கு நல்லது நினைக்கிறது யாருன்னு உனக்கே நல்லா தெரியுமா. ஒரு நல்ல பையனை பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்குமா. ரஞ்சினி, ஆண்டி ஒன்றும் தப்பா சொல்லிடலையே. இல்லை ஆன்ட்டி, கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா இப்போ எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு காரணமே உங்க பையன் சோமுதான். இவரை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. மதிமா, அம்மனுக்கு உன் கையால விளக்கு போடணும்னு வேண்டி இருந்தல, நேரமாகுது. சீக்கிரம் போய் போட்டு வந்துறியா? நீங்க சொல்லலைன்னா கூட நான் விளக்கு போட தான் போறேன் அத்தை. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். எப்படி நடிக்கிறா பாத்தியாமா? என்னமோ நாங்க தான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதான் ஆன்ட்டி, சோமு கமைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது கல்யாணம்னாலே எனக்கு பயமா இருக்கு. ஏதோ அவன் தலை விதிமா, இப்படி ஆயிப்போச்சு. இப்படியேவா முடிஞ்சிரும்? எல்லாத்துக்கும் ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சிருப்பாமா. இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னேன். அதுக்குள்ள என்னம்மா ஆச்சு உனக்கு? கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணுது. ஆனா அதுல சின்ன சின்னதா சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னா உடனே கல்யாணம் தான் ஆன்ட்டி. என்னம்மா பெரிய சிக்கலு? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு என்கிட்ட சொல்லு. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனடியா சரி பண்ணிடலாம். அத உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? கூடிய சீக்கிரமே இது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசுறேன் ஆன்ட்டி. மதிதான் இப்ப வீட்டுல இல்லையாம்மா? எதுவா இருந்தாலும் சொல்ல. அது நான் கொஞ்சம் தெளிவாயிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் ஆன்ட்டி. இல்லம்மா, அது வந்து மா, அவங்க தான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, விடுமா. எதுக்கு அவங்கள கம்பல் பண்ற? சரிப்பா. சரி ஆன்ட்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. மா, நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னல, அது ஒன்னே போதுமா. இனி நான் நிம்மதியா தூங்குவேன். ஓகே ஆன்ட்டி, நான் வரேன். வரேன் சோமு. சோபா. டேய் சோமு, அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் சொலட்டி சொலட்டி அடிக்குதுடா. நானே எதிர்பார்க்கலம்மா அவ இவ்ளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவான்னு. டேய், கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா
மாப்பிள்ளை யாரு நீதானே? மா எல்லாத்தையும் டவுட்டாவே பார்க்காதம்மா. அவ என்ன தவிர வேற யாரு கூடயும் பழகல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ம். ஐயோ ரஞ்சனி அக்கா போயிட்டாங்களா? செருப்பால் அடிவாங்க. அக்காவா அக்கா அண்ணின்னு சொல்றீ? அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருதே. குடி வாங்கிட்ட யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ, ரஞ்சனி இருக்காங்களா? நீங்க யாரு சார்? நான் வக்கீல் சுகுமார் பேசுகிறேன். நீங்கள்? நான் ரஞ்சனியோட பிஸ்னஸ் பார்ட்னர். மிஸ்டர் சோமு தானே? ரஞ்சனி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க, அதான் கால் பண்ணேன்.